வணக்கம் நண்பர்களே. 2005ஆம் ஆண்டு வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் சந்திரமுகி திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம். வாங்க வீடியோவுக்குள் போவோம். ரஜினி வீட்டுக்குள் நுழைந்தால் நோ பெயின் நோ கெயின் என்கிற ஆங்கில பழமொழி உங்களை வரவேற்கும். அதற்கு உதாரணமும் அவரேதான். எனவேதான் ரஜினி இப்போதும் தனது சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். விறுவிறுவென படு ஸ்டைலாக படியேறுவது, படபடவென துள்ளலாக நடப்பது என ரஜினி இப்போதும் ஸ்டைல் கிங் தான். மனம் உற்சாகமாக இருந்தாலும் உடலும் அதே வேகத்திற்கு ஈடு கொடுக்க வேண்டுமே. அதற்கான சூட்சமத்தையும் அவர் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார். ரஜினி அவ்வப்போது இமயமலைக்கு போவதன் ரகசியம் இதுதான். சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியலில் குதிக்கப் போகிறார் என எதிர்பார்த்து ஏமாந்துதான் போனார்கள் ரசிகர்கள். அரசியல் புயல் ஓய்ந்த நிலையில் திடீரென ஆன்மீக தென்றலாக மாறி அதிர்ச்சி தந்தார் ரஜினி. அவர் தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக அடையாளம் காட்ட ஆரம்பித்தார். ரகசியமாக இமயமலைக்கு போய் அங்குள்ள பாபாஜியின் குகையில் தியானம் செய்ய தொடங்கினார். இந்த முறை ரஜினி சாமியாராக போகிறார் என பேச்சு எழுந்தது. ரஜினியின் நடவடிக்கைகளும் அதை உறுதி செய்வதைப் போலவே இருந்தது. சினிமாவை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே நின்ற ரஜினி படையப்பாவிற்கு பிறகு 3 வருடங்களாக படம் எதுவும் தராமலேயே இருந்தார். ரஜினியின் புதிய படம் எதுவும் வராததால் நொந்து போன புதுக்கோட்டையைச் சேர்ந்த தீவிர ரசிகர் ஒருவர் தற்கொலையும் செய்து கொண்டார். இந்த சம்பவம் ரஜினியை அதிர்ச்சியடைய வைத்தது. எனவே அடுத்த படத்தை அறிவித்தார். மகான் பாபாஜியின் புகழை பரப்புவதற்காகவே பாபா என்கின்ற திரைப்படத்தை தொடங்கினார். இந்த அறிவிப்பு ரசிகர்களின் வயிற்றில் பாலை வார்த்தாலும் படம் படுதோல்வி அடைந்து ரசிகர்களை மேலும் வேதனை தீயில் வாட்டியது. எனவே உடனடியாக ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுக்கும் கட்டாயமும் ரஜினிக்கு ஏற்பட்டது. அப்போதுதான் சந்திரமுகி பட அறிவிப்பை வெளியிட்டார் ரஜினி. இதுதான் ரஜினியின் சினிமா வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போகும் படம் என்பதால் ஒருவேளை சந்திரமுகிக்கு பாபாவின் கதியே ஏற்பட்டால் திரை உலகத்தில் இருந்து விலகி ஓய்வு எடுத்து கொள்ளும் தீர்மானத்தில் இருந்தார் ரஜினி அவர்கள். பாபா படுதோல்வி அடைந்ததால் ரஜினி காலி, இனி அவரால் எழுந்திருக்கவே முடியாது என பரவலாக பேசிக்கொண்டனர். அந்த சமயத்தில் பட விழா ஒன்றில் பங்கேற்க வந்த ரஜினி, யானை சறுக்கி விழுந்தால் அதனால் எழுந்திருக்க முடியாது, நான் குதிரை விழுந்தவுடனே எழுந்திருச்சுக்குவேன் என பகிரங்கமாகவே பதிலடி தரவே அதற்கு பிறகு எல்லோரும் வாயடைத்து போனார்கள். ரஜினி சபதம் செய்ததைப் போல எழுந்து நின்றார் கம்பீரமாக. யாருமே எதிர்பார்க்காத வகையில் சந்திரமுகி திரைப்படம் மிகப்பெரிய சரித்திர சாதனையை செய்தது. ஆம், 804 நாட்கள் ஓடி தமிழ் சினிமா சரித்திரத்தில் ஒரு புதிய சாதனையை பதிவு செய்தது. 3 தீபாவளிகளை கண்ட தியாகராஜ பாகவதரின் ஹரிதாஸ் படத்தின் வசூல் சாதனையையும் தூக்கி சாப்பிட்டு விட்டது சந்திரமுகி. 804வது நாள் வெற்றி விழா அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி தலைமையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. ரஜினியின் வெற்றி பிரமிக்கத்தக்கது, பலரையும் பயம் கொள்ளச் செய்தது. அவரின் வெற்றிக்கு காரணம் ஆர்வம், உழைப்பு மட்டும் அல்ல, ஆர்ப்பரிக்காத அடக்கமும் தான். அதே அடக்கத்தோடு கலை உலகில் அவர் மேலும் வெற்றிகளை குவிப்பார் என புகழாரம் சூட்டிவிட்டு ரஜினிக்கு வீரவாளை பரிசாக வழங்கினார் கலைஞர். எனது நண்பர், போட்டியாளர், ஆலோசகர்,
ரசிகர், விமர்சகர் இப்படி எனக்கும் ரஜினிக்கும் நடுவே இறுக்கமும் நெருக்கமும் இருக்கு. திடீர்னு என்னை கூப்பிட்டு கமல் இதோட நிப்பாட்டிக்கலாம்லன்னு கேட்பார். அது சரி, பிரமாதமாக கேரம் விளையாடிக்கிட்டு இருக்கவர் சட்டுன்னு கிளம்புறேன்னா விட்டுருவோமா? இன்னும் நாம் சின்ன பசங்க தான் ரஜினி, இதுவும் சின்ன பசங்க விளையாட்டுத்தான், வாங்க விளையாடலாம்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பேசி நண்பருக்கு எனர்ஜி ஏற்றினார் கமல் அவர்கள். அனைவரது பாராட்டையும் ஏற்றுக்கொண்ட ரஜினி, நான் இப்போ ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் இவ்வளவு உயரத்தை இனிமேல் நான் அடையிறது நிச்சயமாக நடக்காது. எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசிப்பேன். ஆனால் இறங்கிட்டா அப்புறம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். சிலர் பேசும்போது நாம் செவிடனாக ஆயிடணும், அப்பத்தான் நாம் உயரங்களை தொட முடியும். எனக்கு இப்போவும் சில சமயம் காது கேட்காது என முத்தாய்ப்பாக பேசி அரசியல் பற்றிய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ரஜினி. இனி சந்திரமுகியின் கதை. பெரிய கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்மேன் பிரபு, அவரின் நண்பர் ரஜினி ஒரு மனோதத்துவ டாக்டர். பிரபு தன் காதல் மனைவி ஜோதிகாவுடன் அத்தை ஊருக்கு செல்கிறார். அங்குள்ள அரண்மனை விலைக்கு வாங்கி குடியேற நினைக்கிறார். ஆனால் அந்த அரண்மனைக்குள் சந்திரமுகி என்கின்ற நாட்டியக்காரியின் ஆவி அலைவதாக ஊருக்குள் பேச்சு இருக்கிறது. அதையும் மீறி அந்த அரண்மனையை வாங்கி குடியேறுகிறார். கூடவே அத்தையின் குடும்பமும் தங்குகிறது. பிரபு ஜோதிகாவுக்கு தைரியம் தருவதற்காக மனத்தத்துவ டாக்டர் ரஜினியும் தங்குகிறார். அப்போது அந்த அரண்மனைக்குள் திடீர் என மர்மமான விஷயங்கள் நடக்கின்றன. பிரபுவின் உயிரை பறிக்கும் விதமாக சில சதிகளும் நடக்கின்றன. அதையெல்லாம் செய்வது யார்? ஜோதிகாவை பிரபு மணந்து கொண்டது பிடிக்காத அத்தை குடும்பத்தினரா, அல்லது தோட்டக்காரரின் மகளான நயன்தாராவா? அந்த அரண்மனையில் நிஜமாகவே ஆவி அலைகிறதா? திகிலான இந்த கேள்விகளுக்கு எப்படி விடை கண்டுபிடிக்கிறார் ரஜினி? அமானுஷ்ய த்ரில்லர் பின்னணியில் அமைந்த சந்திரமுகியின் கதை இதுதான். அதிரடி ஆக்ஷன், பஞ்ச் டயலாக், சவாலான வசனங்கள், அரசியல் சீண்டல்கள் எதுவும் இல்லாமல் ஒரு மர்ம கதையை சைக்காலஜி கலந்து சொன்ன படத்திற்குள் ரஜினியை மிக அழகாக கொண்டு போய் உட்கார வைத்து அதை ரஜினி ரசிகர்களும் மெச்சும் விதமாக எடுத்திருந்தார் இயக்குனர் பி. வாசு அவர்கள். மலையாள நாவலாசிரியர் மதுமுட்டம் எழுதிய கதை மணி சித்திரத்தாழ் என்கின்ற பெயரில் திரைப்படமாக வந்து கேரளாவில் சூப்பர் ஹிட் ஆனது. அந்த கதையை இயக்குனர் பி. வாசு ஆப்தமித்ரா என்கின்ற பெயரில் கன்னடத்தில் ரீமேக் செய்ய அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதை பார்த்த ரஜினி, அந்த கதையை தமிழில் எடுங்க, நான் கால்ஷி தரேன் என்றார். அப்படி உருவானது தான் சந்திரமுகி திரைப்படம். மலையாளம், கன்னட மொழிகளை விட வசூலில் அமோக அறுவடை செய்தது சந்திரமுகி. ஏற்கனவே உள்ள கதைப்படி மனோதத்துவ டாக்டருக்கு அதிக வேலை இல்லை. இடைவேளைக்கு பிறகுதான் அந்த கேரக்டரே வரும். ஆனால் சந்திரமுகியில் ரஜினி நடிப்பதால் அவரின் கதாபாத்திரத்தை டெவலப் செய்து பொருத்தமான காட்சிகளை அமைத்து படம் முழுக்க ரஜினி வருவதைப் போல செய்து ரசிகர்களின் மனதை குளிர வைத்தார் இயக்குனர் பி. வாசு அவர்கள். கடைசி 20 நிமிடம்தான் கதை. ஆகவே ஆரம்பத்தில் இருந்தே ரஜினிக்காகவே காமெடி மசாலாவை தூவி படத்தை கலகலப்பாக கொண்டு போனார் இயக்குனர் பி. வாசு. கதையில் அதிக முக்கியத்துவம் இல்லாத ரோலில் நடிக்க சம்மதித்தது
டைட்டில் ரோலை நாயகிக்கு விட்டு கொடுத்தது என பல வருடங்களுக்கு பிறகு தனக்கென்று இனியொரு இமேஜ் வளையம் இல்லை என்பதை சந்திரமுகியில் நிரூபித்தார் ரஜினி. அந்த திகில் அரண்மனையில் வடிவேலுவுடன் தனியே இருக்கும்போது பேய் கதை சொல்வதும் அதற்கு அலறி நடுங்கி வடிவேலு ரியாக்ஷன் காட்டுவதும் சிறுசுகள் முதல் பெருசுகள் வரை குலுங்கி குலுங்கி சிரிக்க வைத்த ரகளையான காட்சிகள். தன் மனைவி சொர்ணாவுக்கும் ரஜினிக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படும் வடிவேலு இருவரையும் சேர்த்து பார்க்கும் போதெல்லாம் பீதியாகி திரிவது காமெடி சரவெடி. இப்படி காமெடியில் கலகலக்க வைத்த ரஜினி ஃப்ளாஷ்பேக் கதையில் வேட்டைய ராஜாவாக அவதாரம் எடுத்து வந்து கண்களில் குரூரம் தெரிக்க ஜோதிகாவை நோக்கி லகலகலக என அடித்தொண்டையில் சவுண்டு விடும்போது வில்லனாக விஸ்வரூபம் எடுத்து மிரட்டினார். ரசிகர்களுக்கு கிலியை உண்டாக்கிய அந்த லகலகலக என்கிற ஒரு விதமான ஒலி இமயமலையில் வாழும் ஒரு பழங்குடி இன மக்களுக்கு சொந்தமானது. மன அமைதி தேடி இமயமலைக்கு பயணமாகும் சந்தர்ப்பங்களில் அங்குள்ள பழங்குடி மக்கள் இந்த லகலகலக ஒலியை பயன்படுத்துவதை கேட்டிருக்கிறார் ரஜினி. அந்த சவுண்ட் அவரை இம்ப்ரெஸ் செய்யவே அதை வேட்டைய ராஜா கேரக்டருக்கு பயன்படுத்தி கொண்டதாக சந்திரமுகி வெளிவந்த சமயத்தில் ரஜினியே ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுத்தார். ரஜினியை ஓவர்டேக் செய்யும் கதாபாத்திரத்தில் நடித்து கலக்கினார் ஜோதிகா. இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பதைப் போல அமைதி வடிவமாக இருந்த ஜோதிகா மனதளவில் சந்திரமுகியாக மாறுவதும் கண்களை உருட்டி மிரட்டுவதும் அசுரத்தனமாக சிரித்து ருத்ர தாண்டம் ஆடுவதும் ரஜினியை பார்த்ததும் அலறி அடித்தொண்டையில் குரலெடுத்து தெலுங்கில் பேய் கூச்சல் போடுவதுமாக மிரட்டலான நடிப்பை காட்டி பிரமிக்க வைத்தார் ஜோதிகா. இந்த சந்திரமுகியாக முதலில் சிம்ரன் தான் நடிப்பதாக இருந்தது. அந்த சமயத்தில் சிம்ரன் காதல் திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக இருந்ததால் சிம்ரனால் நடிக்க முடியாமல் போனது. எனவே தான் சந்திரமுகியாக மாறினார் ஜோதிகா. ரஜினியுடன் இன்னொரு ஹீரோவாக வலம் வந்த பிரபுதான் சிவாஜி பிலிம்ஸ் சார்பில் சந்திரமுகியை தயாரித்திருந்தார். ரஜினியின் ஜோடியாக வந்த நயன்தாரா சந்திரமுகிக்கு பிறகுதான் ரசிகர்களின் கவனத்தை குறித்தார். கேரளாவில் உள்ள திருவல்லாவைச் சேர்ந்த நயன்தாரா மாடலிங் துறையில் நுழைந்து பிறகு திரைத்துறைக்கு வந்தார். மலையாளத்தில் மனசின் அக்கரே படம் வாயிலாக கலை பயணத்தை துவங்கி ஐயா படம் வழியாக தமிழுக்கு வந்தார். தொட்டி ஜெயா படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்க கதாநாயகி தேர்வு நடந்தபோது அதில் நயன்தாராவும் கலந்து கொண்டார். ஆனால் பர்சனாலிட்டி பத்தாது என்று சொல்லி நயன்தாராவை அனுப்பிவிட்டனர். அந்த நயன்தாராதான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய திரையுலகத்தையே ஒரு கலக்கு கலக்கினார். நாசர், அவினாஷ், மாளவிகா, வினீத், வினய், பிரசாத், ஷீலா, டிபி கஜேந்திரன், தியாகு, மனோபாலா ஆகியோருக்கும் சந்திரமுகியின் வெற்றியில் பெரும் பங்கு இருக்கவே செய்தது. வித்யாசாகரின் இசை சந்திரமுகியின் வெற்றிக்கு விலாசம் எழுதியது. மர்மமும் திகிலும் கலந்த கதைக்கு பின்னணி இசையால் உயிர் கொடுத்தார். அத்துடன் பாடல்களையும் பாப்புலர் ஆக்கினார். தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா, கொஞ்ச நேரம் ரா ரா என சூப்பர் ஹிட் பாடல்களை தந்து படத்திற்கு பலம் கூட்டினார். ரஜினியின் திரைப்பட பயணத்தில் மைல் கல்லாக இருக்கும் சந்திரமுகி 804 நாட்கள் ஓடி வசூலை வாரி குவித்ததோடு தமிழக அரசிடம் இருந்து
சிறந்த நடிகருக்கான விருதை ரஜினிக்கும் சிறந்த நடிகைக்கான விருதை ஜோதிகாவுக்கும் பெற்றுத்தந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.